ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து தீபாவளி. நான் வந்து இப்போ தான் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:10 ஆகுது. இன்னைக்கு வந்து முறுக்கும் கொஞ்சம் அதிரசமும் செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதிரசத்துக்கு வந்து காலையிலேயே அரிசி ஊற வச்சுட்டு போயிட்டேன். அதை இப்போ அரைச்சி பாவெடுத்து பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். எவ்வளோ தூரம் பண்ண முடியும்னு தெரியல. மீதி இருந்துச்சுன்னா நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி நேரம் ஊறினா தான் அதிரசம் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊறிடுச்சு. இப்போ இது வந்து நான் கழுவி எடுத்துட்டு இது அப்படியே தண்ணியை வந்து வடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து வடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து நைஸாலாம் அரைக்கக்கூடாது. நான் வந்து சலிக்கெல்லாம் போகிறதில்ல, அப்படியே தான் வந்து அதிரசம் கலர போகிறேன். இங்கே பாருங்க, ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. அதிரசத்துக்கு இந்த மாதிரி தான் அரைக்கணும். பாருங்க, கொஞ்சம் அரிசி மாதிரி இருக்கணும் உள்ளுக்குள்ள. அவ்வளோதான், எல்லா அரிசியுமே அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது வெல்லம் பாகு எடுத்துடலாம். அதிரசம் பொறுத்த வரைக்கும் பாகு தான் வந்து பாகு எடுக்கிறத கரெக்டாக எடுக்கணும். அப்போ தான் வந்து அதிரசம் கரெக்டாக வரும். ஏன்னா நான் இந்த டம்ளரில் தான் வந்து அரிசி வந்து அளந்துருந்தேன். இப்போ இதில் வந்து 1 டம்ளருக்கு வந்து 3/4 டம்ளர் வந்து வெல்லம் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 3 டம்ளர் அரிசி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளந்துக்கலாம். பெருசாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன பலகாரம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து முக்கால் அளவுக்கு வந்து வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதை நம்ம அப்படியே வந்து பாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி வந்து நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது. சும்மா அவ்வளோதான், இவ்வளோதான் வந்து தண்ணி ஊற்றணும். இப்போது தண்ணி வந்து ஊற்றிட்டு இது மாதிரி வந்து ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மாவு கொட்டி கிளறும் போது ஈஸியாக இருக்கும். கொதிக்கட்டும், ரொம்ப கட்டியெல்லாம் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பாகோட இது வந்து எப்படி வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. இது நல்லா கொதிச்சு வரட்டும். வறுத்து போட்டுக்கலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. இது ஆல்ரெடி வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்ச எள்ளு தான். ஸோ அதனால போதும். இன்னும் வேணுமா? மாவு கம்மியாக தானே இருக்குது. பாருங்க, நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த மாதிரி கொதிக்கும் போது நான் இங்கே தண்ணி எடுத்து வச்சிருக்கேன்ல, அந்த தண்ணியில் வந்து விட்டு பார்க்கலாம். விடும்போது இப்படி வந்து கையில் இப்படி உருட்டி எடுக்க வரணும். ஆனால் ரொம்ப கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே மாவு போட்டு கிளறிடலாம். போட்டு கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். கட்டி விழாமல் வந்து கிளறணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவு இது போட்டு நல்லா பாவில் இந்த மாதிரி கலரி எடுத்தாச்சு. அப்படியே கொஞ்சமாக வந்து நெய் மேலே தடகி அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி நெய் தடவி வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இருக்கட்டும். இப்போ நம்ம முறுக்கு செய்யறதுக்கு வந்து முறுக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து முறுக்கு செய்யறதுக்கு முறுக்கு மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவுக்கு வந்து நம்ம பச்சை தண்ணி ஊற்றி தான் பிசையணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முறுக்கில் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு, அதுக்கப்புறமா ஓமம். முறுக்குலையுமே எள்ளு போட்டு செய்யலாம். நான் இன்னைக்கு ஓமம் மட்டும் போட்டு செய்கிறேன். ஓமம், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா வெண்ணெய் அதெல்லாமே சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து அப்படியே ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கிறேன்.
ஓமம் எதுக்காக போடுறோம்னா ஜீரணமாகும். முறுக்கு வந்து சாப்பிட்டா அது ஹார்டாக இருக்குது இல்லையா, ஸோ அது கூட ஓமம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு செய்யும்போது அது ஜீரணமாகறதுக்காக தான் ஓமம் சேர்த்துக்கணும். நிறைய பேர் ஜீரகம் சேர்ப்பாங்க, ஆனால் ஓமம் தான் வந்து பெஸ்ட்டு. இதில் நம்ம எள்ளு வேணாலும் வறுத்து போட்டுக்கலாம், ஆனால் எள்ளு போட்டு செய்கிறது யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் இன்னைக்கு எள்ளு போடலை. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். என்கிட்ட பெரிய கடாயெல்லாம் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. ஒரு வாட்டி புளிஞ்சு பார்த்துக்கலாம், முன்னாடியே செக் பண்ணிக்கலாம் மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்ட்டு. மாதிரி உருட்டையாக எடுத்து அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு, எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எல்லார் வீட்லேயும் செய்வீங்க தான். ஃபஸ்ட்டு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னுமே நான் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தால் முறுக்கு வந்து புழியும் போது என்ன ஆகுதுன்னா உடஞ்சி உடஞ்சி வந்து விழும், ஒரே ஈவனாக அப்படியே வராது. அதனால இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு செக் பண்ணிக்கலாம். சூப்பராக காஞ்சிச்சு. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சின்ன கடாயின்றதுனால அவ்வளோதான் போட முடியும். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வந்து வேலை ஆகும். சின்னதாக இருக்கிறதுனால 4 தான் இதில் போட முடியுது. ஒரு குழாலையும் 4 தான் வருது, அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. முறுக்கு வந்து உடையாமல் வந்துச்சுன்னா ஓகே. இந்த டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாவில் வந்து செஞ்சுருக்கேன், டேஸ்ட்லாம் சூப்பராக தான் இருக்கும். நாளே அந்த கொதிச்சு வருது இல்லையா எண்ணெய், அது வந்து அடங்கிடுச்சுனாலே நமக்கு வந்து முறுக்கு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நான் வந்து இப்போ இதை எடுத்துடுறேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் எப்படிலாம் வந்து முறுக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ நான் பண்ணதுலேயுமே வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து என்னோடய பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தடு தான். நிறைய பேர் இன்ஸ்டண்ட்டாகவும் உடனே வந்து அரிசியை வந்து ஊற வச்சு கிரைண்டரில் வந்து அரைச்சி அப்படியுமே வந்து முறுக்கு செய்வாங்க. சில பேர் கடலை மாவில் கூட அதில் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி செய்வாங்க. ஆனால் இந்த முறுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு சாப்பிடலாம், சீக்கிரமாக வந்து நமுத்து போகாது. கடலை மாவு வந்து நம்ம செய்கிற முறுக்கு வந்து சீக்கிரமே நமுத்துரும். அது வந்து 1 நாள் இல்லை 2 நாளில் சாப்பிட்டு காலி பண்ணிடணும் அந்த மாதிரி. ஆனால் இது வந்து நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. பிளாஸ்டிக் கவரில் மட்டும் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி பக்கெட்டில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் ஃபுல்லாக, இது பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அளவுக்கு வந்து செஞ்சுட்டேன். இன்னும் வந்து இவ்வளோ மாவு இருக்குது, இங்கே வந்து முறுக்கு வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். இந்த ஒரு பாத்திரத்தில் வந்து கவர் போட்டு ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் இருக்குது. அதிரசத்துக்கு வந்து நம்ம கிளறி வச்சோம் இல்லையா மாவு, இங்கே பாருங்கள், இதுவுமே வந்து நல்லா நம்ம தட்டுற பதத்துக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போவே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா திருப்பி நாளைக்கு திரும்பவும் இந்த மாதிரி அழுக்கு பண்ணாமல் இதை அப்படியே செஞ்சு முடிச்சிடலான்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் பிரேக், ஒரு டீ பிரேக், ஒரே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்தேன்.
தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி சூப்பராக இருக்கா? இப்படி வந்துச்சுன்னா நமக்கு வந்து தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹார்ட் ஆகிடும். நம்ம திருப்பி சுடு தண்ணி வச்சு பிசைய வேண்டிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நான் கொஞ்சம் பெருசாகவே செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா இது சீக்கிரம் முடிக்கிறோம். எனக்கு முடியல, டயர்டாக இருக்குது. தூக்கம் வருது, தூக்கம் வரல, ஆனால் டயர்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பெருசாகவே வந்து முடிச்சிடலாம், பெருசாக பண்ணி முடிச்சிடலான்ட்டு. நான் எப்பவுமே குட்டி குட்டியாக தான் செய்வேன். இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக பண்ணி முடிச்சிடலான்னு யோசிச்சிருக்கேன். இப்படி ஒரு எண்ணெய் பேப்பரில் வச்சு தட்டிட்டு அப்படியே உள்ள வச்சுலாம். எண்ணெய் இன்னும் காயலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக தட்டி சீக்கிரமாக வேலையை முடிக்க போகிறேன். ஆனால் சூப்பராக இருக்குது. இது போட்ட உடனே நல்லா உப்பி வரணும், பூரி மாதிரி உப்பி வரணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்படி ஒரு வேளை உப்பி வராமல் நடுவில் ஓட்டெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த அதிரசம் வந்து ஹார்டாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிடும்போது. எப்போவுமே அதிரசம் வந்து போட்ட உடனே நல்லா பூரி உப்பி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வரணும். அப்போ தான் வந்து அதிரசம் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது இப்போ கொஞ்சம் வந்து நல்லா எப்படி இருக்கும்னா முறுக்கு மாதிரி தான் இருக்கும் மேலே லேயரு. அது கொஞ்சம் ஆறுனா தான் வந்து நல்லா சாஃப்டாக மிருதுவாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு வருதுல்ல, அந்த மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நாளைக்கு காலையில் தான் வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆகும். அது எங்கள் பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அதிரசம் செஞ்சுட்டு அதை வந்து மண்பானை இருக்குல்ல, அதில் வந்து அப்படியே லேயராக வந்து அடுக்கி வச்சுருவாங்களாமா. அப்படி அடுக்கி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி இந்த மேலே இருக்க அந்த கிறிஸ்பிலாம் போயிட்டு நல்லா வந்து சாஃப்டாக மெதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஃபைனலாக கிச்சனை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போது நம்ம இது எல்லாமே வந்து எடுத்து வச்சிடலாம். செஞ்சிருக்கோம், இது அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம். ஃபைனலாக அதிரசமும் முறுக்கு ரெண்டுமே வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்க்கலாமா? டைம் வந்து கரெக்டாக 2:58 ஆகுது. சரிங்களா? அவ்வளோதான். நாளைக்கு வந்து தீபாவளி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சேஃப்டியாக வந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். நாங்கள் எப்படி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.